இந்த விருது மதராசி படம். கண்டிப்பாக கெவின், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபைட் சீக்வன்ஸுக்காக, அதுவும் வில்லன் ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணும்போது தியேட்டரே எரப்ட் ஆச்சு தெரியுமா. நீங்கள் ரொம்ப ரசித்த ஸ்டைலிஸ்ட் ஹீரோ ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணுவார் அப்படின்னா யார்? ரஜினி சார் ரொம்ப பிடிக்கும். அடுத்து இவரோட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நான் ரொம்ப நாளா ஒரு பக்கெட் லிஸ்ட் வச்சிருக்கேன் அப்படின்னா யாரு? என்ன ப்ரொடியூசர்ட்ட கேக்குறீங்க? Kanan Ravi Group presents Turin Talkies Frame and Fame Awards 2026, powered by Puma Shirts and Dhotis, Naturals, GT Holidays, Dr. MGR University, co-presented by Super App, the co being Pothis, எங்களுடைய print partner The Hindu, theatrical partner ANR Cube Virtual Production. Radio partner Hello FM, printing partner RS Graphics, refreshment partner Sri Krishna Sweets, PR partner V for You, photography Wonder Visuals, hospitality partner Park Alensa, medical partner Apollo Hospitals. இது Turin Talkies Frame and Fame Awards 2026. அம்மா உனக்காக இருக்கிற மாதிரி நீ அவங்களுக்காக இருக்கணும். எப்பவுமே அவங்களுக்கு நல்லதே நடக்கணும்னு நினைக்கணும். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அதித்தி. அம்மா ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு? GT Holidays, South India's #1 travel brand. அடுத்த விருது என்ன, யாருக்கு போக போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். மிக முக்கியமான விருது அப்படினே சொல்லலாம். இந்த விருதினை வழங்குவதற்காக ஒளிப்பதிவாளர் திரு மனோஜ் பரமஹம்சா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இவர் கையால விருது வாங்க போற அந்த நபர் யார்? Turin Talkies present Frame and Fame Awards 2026. Best Cinematography Nikith Bhumi for Dragon. சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? Thank you, I'm good. நீங்க ஆங்கிலத்துல பேசி இங்கிலீஷ்ல பேசி பல மேடைகள்ல பார்த்திருக்கோம். இது டூரின் டாக்கீஸ் உடைய ஃப்ரேம் அண்ட் ஃபேம் அவார்ட்ஸ். இதுல முதல் முறையா இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையா நீங்க தமிழ்ல பேசணும் அப்படின்னு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். இல்ல, I won't be able to, and the flow வராது, so I think I'll stick to English. Please sir. But it's so cool to be getting from Manoj sir. Thank you so much. Thank you so much. Really sweet of you. Pujita, Muthukumar, what you guys do is so cool, man. Thank you to Turin Talkies, the jury of Turin Talkies, to give me this award. It's, it goes to my entire crew and cast. Thank you, Ashwath, for getting me onto this project. And thank you, AGS, for making this, AGS and the audience for making this such a big success. And this award definitely goes to my crew, my long-time collaborators Yogi, Hemant, Govind, my crane operator Suresh, my Jimmy operator Srini, all of them work behind the screens, and my colorist Suresh Ravi. So thank you. நிச்சயமா. அண்ட் உங்களுக்கு ஒரு சில கேள்விகள் இருக்கு. நடிகர் பிரதீப் ரங்கநாதன் அவர்களுடன் இணைந்து 2 படங்கள் நீங்க பண்ணியிருக்கீங்க. இந்த வருஷமுமே ஒரு ஸ்பெஷலான இயர் அப்படின்னே சொல்லலாம். எங்களுக்கு என்ன அப்படின்னா, உங்களுக்கு தான் அந்த கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் புரியும், தெரியும். ஸோ பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் யாருடன் பெஸ்ட் பேரா இருக்காது? பிரதீப் அண்ட் கயுடு அவர்களா, இல்ல பிரதீப் அண்ட் மமிதா அவர்களா? Oh my goodness, no, I have no idea. I like all. Then who is your favorite heroine, sir? Oh my goodness, nothing like that. They're all my professional cast, so I can never comment like that. அவரை காப்பாத்தணும் அப்படினா நம்ம ஒன்னு சொல்லலாம், அவங்களுடைய மனைவி தான் எப்பவுமே ஃபேவரட் ஹீரோயின். Completely agree to that. Yes. And Manoj sir, ஒரு வார்த்தைகள். ஆக்சுவலி டிராகன் ஆக்சுவலி ஃபிலிம் மேக்கர்ஸே ரொம்ப என்டர்டெயின் பண்ண படம். லிட்டரலி நைஸ் ஜாப். ஸோ எல்லாருக்கும் தெரியும் சூரிய ரிப்போர்ட்ரு, டிராகன், டியூட்லாம். எனக்கு நிக்கித்தோட ஃபேவரட் படம் ஒரு அண்டர்ரேட்டட் ஜெம் 35 சின்ன கதை காதா அப்படின்னு ஒரு படம். எனக்கு பயங்கர ஐ ஓப்பனர். ஸோ படம் ஃபுல்லாகவே ஒரு குட்டி வீட்டில் நடக்கும், ஒரு ஸ்கூல், அப்புறம் இந்த திருப்பதி சுற்றி இருக்க 4-5 ரோட்ஸில் தான் நடக்கும். இன்க்ரெடிபிள் வெரி வெரி இன்க்ரெடிபிள் ஸ்டோரி டெல்லிங். ஓகேவா, நிறைய டெக்னிக்ஸ் எதுவுமே இல்லாமல் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். ஒரு குட்டி பையனை சுற்றி நடக்கிற ஒரு கதை. ஐம் ஸோ ஹாப்பி டு கிவ் திஸ் அவார்ட் பிகாஸ் எனக்கு அது ஒரு ஐ ஓப்பனராக இருந்ததுக்கு ரீசன் நான்
நான் நிறைய டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு ஆசையாக இப்போ ஒரு படம் கமிட் பண்ணியிருக்கேன். சதீஷ் ஹீரோ, ஒரு குட்டி படம், அதே மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கிற கதை. ஸோ யூ இன்ஸ்பைர்ட் மீ டு டூ தட் ஃபிலிம். ஸோ அது ஒரு விஷயம். அப்புறம் சித்ரலக்ஷ்மன் சார் பற்றி ரொம்ப சொல்லியே இருக்கணும். ஸோ எல்லாருக்குமே வந்து எல்லாருமே சொல்லியிருப்பாங்க எவ்வளோ அந்த இன்டர்வியூஸோட இம்பார்ட்டன்ட். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இட் பிகம் ஒரு சர்டிஃபிகேஷன். நம்ம நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருப்போம், நிறைய இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துருப்போம். அவர்கிட்ட அந்த ஒரு 6 எபிசோட்ஸ் என்னை வச்சு பண்ணார். எல்லாருமே ஃபோன் பண்ணி நீங்கள் சித்ரா லக்ஷ்மன் சாரோட இன்டர்வியூ போயிட்டீங்களா, அந்தளவுக்கு இப்போ சொல்ல ரிவர்ஸ் பப்ளிசிட்டின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வெரி வெரி ஜெம் ஆஃப் அ பர்சன். நிறைய இன்டர்வியூஸ் எடுப்பாங்க நம்மளை. அவங்க இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு ஆன்சர் பண்ண விடாமல் பண்ணிவிடுவாங்க. இப்போ ஸோ பேஷன்ஸ், நம்ம சொல்கிறத ஒன்று அழகாக கேட்டுக்கிட்டு அதிலிருந்து லைன் அப்படியே ஒரு கோர்வையாக ஒரு பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தார். அண்ட் சின்ன சர்ப்ரைஸ் இருக்குது. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு புது கொலாபரேஷன் ட்ரை பண்ணுறோம். பிக் சர்ப்ரைஸ் ஃபார் யங் ஃபிலிம் மேக்கர்ஸ். ஒரு புது கொலாபரேஷன் வரப்போகுது. தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்ஸ் நிகேத். குட் லக். ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது சார். ஏன்னா ஒரு சீனியர் வந்து அடுத்த தலைமுறை படைப்பாளர்கள்ட்ட இது நான் ரசித்தேன், இது பிடிச்சிருந்தது, நல்லா இருந்ததுன்னு சொல்கிறத கடந்து ஐ ஓப்பனராக இருந்து நீங்கள் அக்னாலேஜ் பண்ணுறது இருக்குல்ல, இட்ஸ் கிரேட் திங். எல்லாரும் அந்த படம் பாருங்கள். அது ஜென்ரலி நம்ம சொல்கிற மாதிரி எல்லாம் பெரிய ஹீரோஸ் ஃபிலிம்ஸ் தானே பார்ப்போம். அதில் யாருமே ஹீரோ கிடையாது அந்த கதையில். எல்லாருமே ஒரு ஈக்குவலண்ட்டாக கேரக்டர்ஸ் ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரியும் இப்போ ஐ திங்க் தமிழ்லையும் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி இருக்கும்னு நினைக்கிறேன் ஓடிடியில். நானும் ரீசெண்டாக தான் பார்த்தேன். இட் வாஸ் அ குட் ஃபிலிம். ஸோ அவரோட ரியலி பெஸ்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒளிப்பதிவாளர்களுடைய உழைப்பு இது வரைக்கும் நமக்கு தெரியாமல் இருந்தது. எனக்கு தெரிஞ்ச 2025 வந்த வைரல் வீடியோஸில் நிகேத் அவர்கள் கேமரா ஹேண்டில் பண்ணி அந்த மழையில் நனைஞ்சு எடுத்த வீடியோவாக இருக்கட்டும், இல்லை குபேரா திரைப்படத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டு அந்த லைவ் லொக்கேஷனில் எடுத்த வீடியோக்களாக இருக்கட்டும், எல்லாமே இப்போ தெரிஞ்சிருக்கும். திரைக்கு பின் நம்ம பார்க்கக்கூடிய அந்த உழைப்பும் இடைவிடாத அர்ப்பணிப்பும் திரைக்கு முன் நாங்கள் ரசிக்கக்கூடிய காட்சிகளாக தான் மாறி இருக்கு. நன்றி. ஆல் தி வெரி பெஸ்ட். பிரேம் அண்ட் ஃபேம் அவார்ட்ஸ் 2026 அடுத்து வந்து ஒரு எனர்ஜியான அவார்டு அப்படின்னே சொல்லலாம். குமரன், என்ன அவார்டு, யாருக்கு அந்த விருது போக போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான நபர் இப்போ மேடைக்கு வர போறாங்க. இந்த விருதினை வழங்க மரியாதைக்குரிய திரு தனஞ்சயன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். தனஞ்சயன் அவர்கள் யாருக்கு விருது கொடுக்க போறாங்க, என்ன விருது அப்படிங்கறத நம்ம எல்இடில பார்த்துடலாம். Touring Talkies present Frame and Fame Awards 2026. Best Stunt Director Kevin Kumar for Madarasi. முதல்ல இங்கே வந்து அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். ரொம்ப நல்லா இருக்கு. சித்ரலக்ஷ்மன் சாருக்கும் டூரிங் டாக்கீஸ்க்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த விருது மிக சிறப்பான முறையில் நடந்துட்டுருக்கு. த்ரூ அவுட் த டே இந்த அவார்டு கொடுக்கறத பார்க்க போய் சந்தோஷமாக இருக்குது. பல பேருக்கு, பல லெஜெண்டரி அச்சீவர்ஸ்க்கெல்லாம் வந்து இந்த விருதுகள் கொடுக்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டூரிங் டாக்கீஸில் நான் தொடர்ந்து பல வாரங்கள் பேசியிருக்கேன். நான் பல ஊர்கள் போகும்போது எல்லாம் சொல்லுவாங்க, டூரிங் டாக்கீஸில் நீங்கள் பேசுகிறதெல்லாம் நிறைய ரீச் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சித்ரலக்ஷ்மன் சாருடைய ரீச் வந்து ரொம்ப பெருசு. நான் சமீபத்தில் அமெரிக்காவில் போகும்போது, நிறைய ஊர்களுக்கு போகும்போது அங்கே சொல்கிற எல்லாருமே சொன்னது என்னென்னா, நாங்கள் காரில் ட்ராவல் பண்ணுவோம் சார், 30-40 நிமிஷம் ட்ராவல் பண்ணுவோம். அதில் வந்து டூரிங் டாக்கீஸினுடைய வீடியோ எபிசோடை போட்டுருவோம். அதை போட்டு ஃபுல்லாக ஊரில் நடக்கிற எல்லா தகவல்களும், எல்லா விஷயங்களும் நாங்கள் தெரிஞ்சுப்போம். சித்ரலக்ஷ்மன் சார் சொல்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டு அது மூலமாக தமிழ் சினிமா மட்டும் இல்லை, உலக சினிமா வரலாறு ஃபுல்லாக நாங்கள் தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விருதுகள் மூலமாக இன்னும் பல லட்சக்கணக்கான பேர், உலகங்க இருக்கிற பேருக்கு இந்த சாதனையாளர்களை பற்றி ஒரு தகவல்களாக டூரிங் டாக்கீஸ் இந்த விருதுகள் மூலமாக போகும். இந்த விருதுகள் ஒரு தொடக்கம்தான். இனிமேல் அடுத்தடுத்த வருஷங்களில் இன்னும் மிக பெருசாக சித்ரலக்ஷ்மன் சார் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். இந்த விருது மதராசி படம் கண்டிப்பாக கெவின் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபைட் சீக்வன்ஸுக்காக, அதுவும் வில்லன் ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணும்போது தியேட்டரே எரப்ட் ஆச்சு தெரியுமா உங்கள் படத்தில். நான் வந்து அப்படி ஆச்சரியமாக பார்த்தேன். இப்படி ஒரு வில்லனுடைய ஃபைட் சீக்வன்ஸுக்கு இவ்வளோ கிளாப்ஸ் தியேட்டரில் விழுமா அப்படின்னா, அது நீங்கள் பண்ண அந்த, நீங்களும் அவர் சேர்ந்து வித்யுத்தும் சேர்ந்து பண்ண அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த விருது வந்து மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் நான் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அழகாக சொல்லிட்டாரு சார். கெவின் சொல்லுங்க. Praise the Lord. Thank you so much for this award. This is my first award. It's my first debut film in Tamil also. So I thank Chitra sir and the jury for this. I'm so honored to be here because I've worked with Manoj sir.
he's also over here, and I'm going to work with Desing sir, he's also over here. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழ் சினிமாவில் நீங்கள் சண்டை காட்சிகளை பார்த்து வளர்ந்துருப்பீங்க. நீங்கள் ரொம்ப ரசித்த ஸ்டைலிஸ்ட் ஹீரோ ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணுவார் அப்படின்னா யார்? எனக்கு ரஜினி சார் ரொம்ப பிடிக்கும். ஃபைட்லேயும் ஸ்டைலு தான், நடிப்புலேயும் ஸ்டைலு தான். நீங்கள் அடுத்து இவரோட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நான் ரொம்ப நாளாக ஒரு பக்கெட் லிஸ்ட் வச்சுருக்கேன் அப்படின்னா யார்? ஆக்சுவலாக நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து சினிமாவுக்கு வரும்போது அப்பா வந்து இவருக்கு ஒர்க் பண்ணு சொல்லலை. இவங்க எல்லாம் ஒவ்வொரு ஆளும் ஒரு படம் பார்க்கும்போது இப்படி தான் இவங்களுக்கு இப்படி சேஞ்ச் பண்ணணும். ஸோ எனக்கு ஒரு ஆள் அப்படி சொல்ல முடியல என்னால். எல்லாரும் கூட நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க, ஆனால் இவர் கூட நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னா உங்களுடைய பர்சனல் ஃபேவரட் யாராக இருக்கும்? என்ன ப்ரொடியூசர்கிட்ட கேட்குறீங்க டக்குன்னு? ஆமாம், ரஜினி சார் கூட நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். ஜெயிலர் டைமில் அப்பா மாஸ்டர் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். ஸோ மாஸ்டர் ரஜினி சாருக்கு ஒர்க் பண்ண ஹாப்பியாக இருக்கும். லைஃப் கம்ஸ் டு சர்க்கிள் மொமெண்ட் தான் உங்களுக்கு. கண்டிப்பாக உங்களுடைய ஆசைகள் நிறைவேறணும். இந்த ஜெயிலர் 3 உடைய ஸ்டன் மாஸ்டராக கெவின் பேர் வர வேண்டும் என்று டூரிங் டாக்கீஸ் உங்களை அன்போடு வாழ்த்து. எனி ரஜினி சார்ஸ் ஃபிலிம். நிச்சயமா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். நீங்கள் படம் பிடிச்சு அப்பா இப்படி ஒரு அழகா இவங்க அடுத்தடுத்து இன்னும் மிகப்பெரிய இடத்துக்கு வருவாங்க அப்படின்னு பார்த்து வியந்து எடுத்த ஒரு புகைப்படம் எந்த ஹீரோயினோடது? 80s இருந்த எல்லா ஆர்டிஸ்ட்டுமே எனக்கு வந்து ஃபேவரட். அவங்க ரவியை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப டியர் ஃப்ரெண்டு நான் சொல்லுவேன். அவர் நிறைய இந்த பேக் லைட் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணி படங்களில் காட்டுவார். அது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டயத்தில் வந்து யாரோ ஒரு ஹீரோயின் வந்து என்னது அது கிழவி மாதிரி பேக்கெல்லாம் ஹேர் எல்லாம் வெள்ளை கலராக தெரியுது. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.